ஓம் சிவசக்தி பாதமே போற்றி. ஓம் சிவசக்தி பாதமே போற்றி. ஓம் சிவசக்தி பாதமே போற்றி. அன்பான நேயர்களுக்கு இன்று சித்திரை பெண் பிறந்துவிட்டாள். விசுவாவசு ஆண்டில் இந்த ஆண்டானது நமக்கு சகல சௌபாக்கியங்களையும் தர வேண்டும் என்பதே நம் அனைவருடைய ஆவலாக உள்ளது. நமது தெய்வம் நமக்கு இதை அருளியே செய்யும். திருமூலர் அருளிய திருமந்திர பாடல்களில் 2 பாடல்களை இன்று காணப்போகின்றோம். இது நம் அனைவருக்குமானது. இந்த புத்தாண்டு நன்னாளில் ஆதி பரம் தெய்வம் அண்டத்து நல் தெய்வம் சோதி அடியார் தொடரும் பெருந்தெய்வம் நீதி உள் மாதெய்வம் நின்மலன் எம் இறை பாதி உள் மண்ணும் பராசக்தி ஆமே. அனைத்திற்கும் முதலான மேலான தெய்வம், அண்டங்கள் அனைத்துக்கும் ஏற்ற நல்ல தெய்வம், அடியார்களாகிய மெய்யன்பர்கள் சோதி வடிவாக தொடர்ந்து கண்டு வணங்கும் பெரிய தெய்வம், நீதி வடிவான சத்திய சொரூபமான பெருந்தெய்வம், அதுவே புனிதமான எம் பரம்பொருள் இறைவன் ஆவான். இப்படிப்பட்ட எம் இறைவனின் பாதி உடலில் பொருந்தி நிற்பவள் பராசக்தி ஆவாள். கொழுந்தினை காணில் குவலயம் தோன்றும், எழுந்திடம் காணில் இருக்கலும் ஆகும், பரந்திடம் காணில் பார்ப்பதி மேலே திரண்டு எழக் கண்டவன் சிந்தை உளானே. சிவக்கொழுந்தாகிய சிவஞான லிங்கத்தை காணுகின்ற போது உலகம் எல்லாம் அங்கு ஒன்றாக தோன்றும். உலகத்து உயிர்களோடு எல்லாம் பரம்பொருள் பொருந்தி இருப்பதால் அப்பரம்பொருளை காணுகின்ற போது உலகமே காணும் என்றார். இப்பரம்பொருள் செயல்பட காரணமாகிய சக்தியை கண்டால் இருவரையும் மனதில் இருத்தி தியானிக்கும் நிலை கைகூடும். உலக உயிர்களை உய்விக்கும் மெய்ப்பொருளே பரம்பொருள் என்பதை உறுதியாக உணர்ந்தால் அம்மையை ஒரு பாகம் கொண்ட ஐயன் வெளிப்பட்டு அருளுவான். இப்படி தோன்றும் சிவன் அன்பர்களின் உள்ளத்தையே ஆலயமாக கொண்டவன். புத்தாண்டு வருடா வருடம் பிறக்கிறது. இறையருள் நமக்கு கிடைக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு இனிய பொன்னான புத்தாண்டுகள் தான். அன்பு நேயர்களே, மீண்டும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.